வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா இதில் இரட்டை இலை சின்னம் வழக்கு நிறைய நிலுவையில் இருக்குது. இரட்டை இலை சம்மந்தப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது. சூரியமூர்த்தின்னு சொல்கிறவர் பார்த்திங்கன்னா வழக்கு திறந்திருக்காரு. அவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தும் பெரிய லெவல் நடவடிக்கை இல்லை. ஸோ இந்த வழக்குகள் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்னம் பயன்படுத்த தடை விதிக்கணுன்ற வழக்கு தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாக தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ ஓபிஎஸ் சிபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இவ்வளோ பேர் ஆதரவு நிலையில் இருக்காங்கன்னா நம்ம தெரியும். ஓபிஎஸ் பக்கம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட சின்னம் இருக்கிறனால தான் எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. இல்லைனா ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜானகி ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா சரிசமமான ஒரு பலம் இருந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சின்னம் தான். சேவல் சின்னத்தில் ஜெயலலிதா பார்த்திங்கன்னா ஜெயிச்சனால தான் பார்த்திங்கன்னா மொத்த கட்சியும் ஜானகி அம்மையார் போய் எழுதி கொடுத்துட்டாங்க மொத்தமாகவே. அது மட்டும் இல்லை அவங்க சொந்த பில்டிங்கையும் எழுதி கொடுத்தனால தான் கட்சி ஆஃபீஸே பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேருக்குமே சின்னம் கிடைக்கல. ஒருவேளை பார்த்திங்கன்னா 2026 சின்னமே இல்லாமல் போட்டின்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட மறுத்துருவாங்க. அப்படி மறுத்துட்டா கண்டிப்பாக அதிமுக ஆட்டோமேட்டிக்காகவே டவுன் ஆயிரும். திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனாலவே பார்த்திங்கன்னா 2 பேரும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் இபிஎஸும் சமாதானம் பண்ணால் மட்டும்தான் இந்த சின்னம் பிரச்சனை பார்த்திங்கன்னா சரி பண்ண முடியுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.